ஒரு ஆத்தங்கரை பக்கம் 2 மரங்கள் இருந்துதான். ஒரு சிட்டுக்குருவி முதல் மரத்துக்கிட்ட போய் சொல்லிச்சான், நான் உன் மேல கூடு கட்டி குஞ்சு பொறிச்சு குடும்பம் நடத்திக்கிட்டுமா அப்படின்னு கேட்டோன்னே முதல் மரம் இல்ல அப்படின்னு மறுத்துடுச்சான். உடனே 2வது மரத்துக்கிட்ட போய் பர்மிஷன் கேட்டோன்னே அந்த மரம் சரின்னு சொன்னோன்னே அந்த குருவி அந்த 2வது மரத்து மேல கூடு கட்டி குஞ்சுகளை பொறிச்சு தன் குஞ்சுகளோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்ததான். திடீர்னு ஒரு நாள் பெருமழை பெய்துதான். இந்த பெருமழையில முதல் மரம் ஆத்தோட அடிச்சுக்கிட்டு போச்சான். அப்ப அந்த குருவி மரத்தை பார்த்து ஏளனமா சிரிச்சுக்கிட்டு சொல்லிச்சான், நான் அன்னைக்கே உன்கிட்ட உன் கூடு கட்டி குஞ்சு பொறிச்சுக்கிறேன் அப்படின்னு பர்மிஷன் கேட்டேன், அதை கூட நீ அலோவ் பண்ணல, பாத்தியா கடவுள் உனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த மரம் மறுபடியும் குருவி கிட்ட சொல்லிச்சான், இல்ல எனக்கு வயசாயிடுச்சு, நான் வலுவிழந்துட்டேன், இந்த மழையை தாங்க மாட்டேன் அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும். எங்க நான் சரிஞ்சு விழும்போது உனக்கும் உன் குடும்பத்துக்கும் ஆபத்து வந்துருமோங்கிறதுக்காகத்தான் என் மேல கூடு பகட்ட நான் அனுமதி கொடுக்கல, அதனால என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தோட போயிடுச்சான். வாழ்க்கையில எப்படித்தாங்க பல நேரங்கள்ல பல பேர் நம்மளை நிராகரிப்பாங்க. அதுக்காக நம்மளோட மதிப்பு குறைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல. அவங்க நிராகரிப்புக்கு பின்னால ஏதாவது ஒரு வலுவான காரணங்கள் இருக்கலாம். அதனால எப்போ யார் நம்மளை நிராகரிச்சாலும் அதை பக்குவமா ஏத்துக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம ஏற்படுத்திக்கணும். லேர்ன் டு சே நோ அண்ட் லேர்ன் டு அக்செப்ட் நோ வெரி கிரேஸ்ஃபுல்லி.